இது வந்து கஸ்டமரோட அளவு. அவங்க சுடிதாருக்கும் ப்ளவுஸ்க்கும் நான் ஒரே இதாகவே எடுத்துட்டேன். அதாவது நான் அளவு சொல்கிறேன் ஓகேங்களா. பாடியிலேருந்து எடுத்தது. உயரம் வந்து 15 இன்ச்சு, அகலம் வந்து 33. அதாவது செஸ்ட்டோட அகலம் 33, மிடில் செஸ்ட்டோட அகலம் வந்து 35. இதை காட்டில் இது 2 இன்ச்சு நமக்கு கூட இருக்குது மிடில் செஸ்ட்டு ஓகேங்களா. அப்புறம் இடுப்பு வந்து 30 இன்ச்சு. இடுப்பு வந்து 30 இன்ச்சு. முன் கழுத்து வந்து அவங்களுக்கு 5.5 தான். பின் கழுத்து வந்து அவங்களுக்கு 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு. பின் கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து 8.5 இன்ச்சு வைப்பேன் ஓகேங்களா. 8.5 இன்ச்சு. அப்புறம் பின் கழுத்து வந்து 9 இன்ச்சு. ஷோல்டர் வந்து 14, ஆம்கோல் வந்து 15 ஓகேங்களா. அடுத்து நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் அது வந்து 3.5 இன்ச்சு இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் கிராஸோட உயரம் வந்து 12.5 இன்ச்சு. இதுதான் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு. கை வந்து உயரம் வந்து அரை கை வைக்க சொல்லியிருக்காங்க 10 இன்ச்சு. கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு. அகலம் வந்து 2 தான் எடுத்திருக்கு. 11 இங்கே கீழே இங்கே வரும்போது 11, மேலே கொஞ்சம் கீழே இங்கே வரும்போது 10, மேலே போகும்போது கொஞ்சம் 11 இன்ச்சு. அந்த மாதிரி 2 அளவாக எடுத்திருக்கு அரைக்கைனால். அடிங்கை சுற்றளவு வந்து 12 இன்ச்சு அவங்களுக்கு ஓகேங்களா. இதுதான் அவங்க பாடியோட மெஷர்மெண்ட்டு. இதை வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணணும். அதாவது அகலம் வந்து செஸ்ட்டோட அகலம் வந்து 33, மிடில் செஸ்ட்டு 35, 2 இன்ச்சு கூட இருக்குது. அதை எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உயரம் வந்து அவங்களுக்கு வந்து உயரம் வந்து 15 இன்ச்சு இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் உயரம் வந்து 15னா தையலுக்கு சேர்த்து எப்பயும் போல் 1.5 இன்ச்சு கீழே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். அதில் 15 இன்ச்சு, அரை இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச்சாக வச்சு நான் மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. உயரம் வந்து 15 இன்ச்சு. அவங்க பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்தது உயரம் வந்து 15, அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 15.5 வச்சு மார்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம கோடு போட்டுடலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. 15.5 இன்ச்சு வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. அவங்களுக்கு வந்து கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3.25 வைக்கிறேன் ஓகேங்களா. அப்போ மொத்தம் 5.25. ஷோல்டரோட அகலம் வந்து 5.25 ஓகேங்களா. ஷோல்டரோட அகலம் வந்து 5.25. அவங்க ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. அதில் கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் வந்து 3.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தம் 5.25. அதே 5.25 கீழே வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அவங்களுக்கு கழுத்தோட இறக்கம் வந்து 9 இன்ச்சு. அவங்க வந்து ஆரி ஒர்க் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் கழுத்து வந்து இப்போ வந்து நான் மார்க் பண்ணி மட்டும்தான் வைக்க போகிறேன், கட் பண்ணலை ஓகேங்களா. அவங்க பாட் நெக்கு வச்சு கழுத்து கேட்டிருக்காங்க. அதனால் நான் ஆரி ஒர்க் போட்டுட்டு நான் அவங்களுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இது வந்து கீழே 2.5 இன்ச்சு வச்சு மேலே 2.5 இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ ஆம்கோலோட இறக்கம் வந்து நம்ம எடுக்கணும். ஆம்கோலோட இறக்கம் வந்து அதாவது கழுத்தோட அகலம் 2.25, ஷோல்டர் வந்து 3.25, மொத்தம் சேர்த்து 5.25 வச்சோம் இல்லையா. அதே 5.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்கோலோட இறக்கத்துக்கு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இப்போ இதை வந்து 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதையும் இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிட்டேன் ஓகேங்களா. இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஆம்கோல் ரவுண்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அகலம் வந்து 33 ப்ளஸ் அதோட ஒரு 4 இன்ச்சு சேர்த்தா 37 இன்ச்சு வரும் ஓகேங்களா. 37 நம்ம 4ஆல் வகுக்கும்போது எவ்வளோ வரும்? என்னாங்க 9 36. அப்போது மிச்சம் 1 இருந்தாங்க 8. அப்போ 9.25 ஒரு புள்ளி கம்மியாக ஓகேங்களா. 9.5 ஒரு புள்ளி கம்மியாக வரும் ஓகேங்களா. இந்த மாதிரி 9.5 ஒரு புள்ளி கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு இருக்குது 15.5. ஆம்கோல் சுற்றளவு வந்து 15 ஓகேங்களா. ஆம்கோல் சுற்றளவு வந்து 15.
அப்போ அவங்களுக்கு 7.5 வரணும். ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக அந்த 7.5 வருது. இந்த பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நம்ம மார்க் பண்ணது கரெக்ட். இந்த பாருங்கள், மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் ஆம்கோல் சுற்றளவுக்கு வந்து கணக்கு பண்ணுறேன். கரெக்டாக 7.5 இன்ச்சு. அந்த நம்ம 9.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக மார்க் பண்ணோம்ல, அதில் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ஓகேங்களா, அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் வந்து சுருக்கம் வராது, எதுவும் வராது. ஓகேங்களா, இப்போ இதை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இடுப்பு வந்து அவங்களுக்கு 30 இன்ச்சு. அந்த 30ல் பாதி எவ்வளவு? 15. அப்போ 15னா அந்த 15ல் பாதி எவ்வளவு? 15 இன்ச்சு. 15ல் பாதி 7.5 வரும். ஓகேங்களா, 15ல் பாதி 7.5. அந்த 7.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு டாட்டுக்கு கொடுத்துட்டு 2 இன்ச்சு அவங்க வந்து 2.5 இன்ச்சாக நான் உங்களுக்கு இங்கே கொடுக்குறேன். கொஞ்சம் கூட கொஞ்சம் துணி விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மேலே அதே 2.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவ்வளோதாங்க. பின்பாட்டு வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க எப்படி கட் எப்படி மார்க் பண்ணியிருக்குன்னு. அதாவது உயரம் வந்து 15 இன்ச்சு, 1/2 இன்ச்சு எடுத்து 15.5 இன்ச்சாக எடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தோட அவங்களுக்கு மொத்த ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. ஓகேங்களா, 14 இன்ச்சில் வந்து 14 இன்ச்சு அப்படியே வைக்க முடியாது. கழுத்து இறக்க அவங்க லென்த்து போட்டிருக்கிறதுனால நான் 2.5 இன்ச்சு கழுத்தோட அகலமும் 3.25 வந்து ஷோல்டரோட அகலமும் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அப்போ ரெண்டும் சேர்ந்து 5.25. அதே 5.25 இங்கே கீழேருந்து இங்கே வச்சு மார்க் பண்ணி இந்த உயரம் நம்ம போட்டுட்டேன். இந்த உயரத்துக்கு மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஆம்கோலோட உயரம் மார்க் பண்ணணும் இல்லையா? ஆம்கோல் உயரம் வந்து இந்த கழுத்தோட அகலமும் ஷோல்டரும் சேர்ந்து 5.25. அதே 5.25 இங்கே கீழே வச்சு மார்க் பண்ணி ஆம்கோலோட உயரத்துக்கு பாக்ஸ் போட்டாச்சு. அதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆம்கோல் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே சுருக்கி எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, நான் வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒர்க் போடுறதுக்காண்டி நான் ஸ்லீவ் கழுத்தை வந்து வரையாமல் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஜஸ்ட்டு வந்து 33, அதோட 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 9.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். ஓகேங்களா, நம்ம 4ஆல் வகுக்கும் போது 9.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். கரெக்டான அளவில் வந்து அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ இது நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டாச்சு. ஓகேங்களா, அந்த மாதிரி மடித்து போட்டாச்சு. மடித்து போட்டுட்டு இப்போ நமக்கு இதில் வந்து ரா எஜஸ் பூரா நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரா எஜஸை வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டு ரா எஜஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கீழே வந்து 1/2 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அவங்களுக்கு கையோட உயரம் எவ்வளவு? 10 இன்ச்சு. அப்போ தையலுக்கு சேர்த்து 10.5 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கையோட உயரம் வந்து 10 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 10.5 வச்சு அதை வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அடிங்கை சுற்றளவு வைக்கணும்ல. இப்போ வந்து நான் வந்து அவங்களுக்கு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, அடிங்கை சுற்றளவு அளவு ப்ளவுஸ்ல மெஷர்மெண்ட் தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு இதை அப்ராக்சிமேட்டாக 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு கையோட அகலம் வந்து 5 இன்ச்சு வருது. கீழே வந்து 5 வரும். இங்கே ஊடால வந்து அவங்களுக்கு 5.5 வரும். இந்த கையோட இங்கனக்குள்ளே வந்து 5.5 வரும். அப்போ அது 5.5ன்னு மேலே வந்து 6.5 இன்ச்சு. ஓகேங்களா, இந்த மாதிரி 3 விதமாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களுக்கு கரெக்டாக 7.5 இன்ச்சு மேட்ச் ஆகணும். 7.25 தான் வருது. இதை பார்த்துக்கோங்க, 7.25 தான் வருது. அப்போ நமக்கு 7.5 கரெக்டாக மேட்ச் ஆகணும்னா நம்ம இந்த மாதிரி அடிங்கை சுற்றளவு கரெக்டாக இங்கே வரும் நமக்கு. இந்த அப்போ அடிங்கை சுற்றளவு இறக்க எவ்வளவு? அவங்களுக்கு 3.25 வருது. ஓகேங்களா, அடிங்கை சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறதுக்கு 3.25 வருது இறக்கம். இப்போ இதில் வந்து நீங்கள்
6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறீங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து பார்க்கும்போது கரெக்டாக 7.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி போட்டு பாருங்கள். நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சுருந்தாலுமே அடிங்கை சுற்றளவு இந்த இது எல்லாமே கரெக்டாக எடுத்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி போட்டு பாருங்கள். ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து 7.5ல் பாதி 3.25 இந்த 3.25 வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி மார்க் வரைஞ்சிட்டு இதை இப்போ இனி ரவுண்டு கொடுத்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்து வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்து வரைஞ்சாச்சு. நம்ம பாடியில் வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதையும் 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து 2 இன்ச்சு வச்சு நம்ம குடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பெண்டு கொடுத்து வரைஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு செம்ம ஃபிட்டிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு எடுத்து உள்ளக்க வந்து 2 கிளாத்தையும் இந்த மாதிரி மடக்கி பிசு தெரியாத அளவுக்கு அடிக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டான இடத்துல ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இங்கேயும் நம்ம ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து 2 இது பண்ணி விட்டுட்டு நம்ம குடஞ்சி வெட்டணும் இல்லையா, மார்க் பண்ணியிருக்கோமே, அதை வந்து இந்த மாதிரி இப்போ எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுதாங்க ஸ்லீவ் கட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் கட் பண்ணிக்குவோம். ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைனிங்கை இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லைனிங் ஃப்ரண்ட்டு கட் பேக் கட் பண்ணோம் இல்லையா, அதை போட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. அரைக்காத்து போடுற இடத்துல கரெக்டாக அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ வந்து பட்டிக்கு வந்து 3 இன்ச்சு நான் வச்சு மார்க் பண்ணுறேன் அவங்களுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணியாச்சா? அடுத்து முன்கழுத்து வந்து அவங்களுக்கு வந்து 5.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். முன்கழுத்து வந்து 5.5. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பேக்காக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ கழுத்தோட அகலம் எவ்வளோ வச்சோம்? 2.5 இன்ச்சு வச்சோம் இல்லையா, 2.5 வச்சு மார்க் பண்ணிடுவோம். ஷோல்டர் எவ்வளவு? 3.25 வச்சோம் இல்லையா, மொத்தம் 5.25 வச்சு மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கழுத்துக்கு வந்து பாக்ஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இப்போ ஷோல்டர் வந்து இங்கே கரெக்டாக 3.25 இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா இருந்தால் நமக்கு தைக்கும்போது கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கணும். அது முதலே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 3.25 வச்சு 5.25 மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பேக்கில் வந்து 1.5 இன்ச்சு வச்சோம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த ஸ்லீவ் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி விட்டுறதுக்கு மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு முன் டாட்டோட உயரம் வந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து 9.25 இருந்துச்சு, அவங்க வளர்த்தியாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் கீழே வந்து 12.5. அப்போ நம்ம வந்து 12.5னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 13 இன்ச்சாக வைக்கணும். அதாவது மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும் இல்லையா, அப்போ 13.5 வச்சு மார்க் பண்ணணும்.
ஓகேங்களா. 13 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ கழுத்தோட ரவுண்ட் போடணும் இல்லையா, கழுத்து வரையணும் இல்லையா, அதுக்கு நம்ம மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி இப்போ ரவுண்ட் போட்டுடலாம். கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா. இப்போ அவங்களுக்கு வந்து நிப்பிள் டு நிப்பிள் வந்து 3.5 இருக்குது. அப்போ 4 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா. அந்த டாட்டோட உயரம் வந்து 10.5 இன்ச்சுக்கிட்ட வந்துச்சு இல்லையா. மேலேருந்து 9.25 வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு இது தையலுக்கு சேர்த்து இங்கே வரும். டாட்டோட உயரம் வந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். ஓகேங்களா. டாட்டோட உயரம் வந்து 1 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். இங்கேருந்து இங்கே கரெக்டாக அந்த 4 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக 4 இன்ச்சு இங்கே வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் டாட்டு. ஓகேங்களா. இங்கிட்ட இருந்து அவங்களுக்கு டாட்டோட அகலம் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கனால 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கிட்டும் அவங்களுக்கு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மேலே வந்து மேலே ஏற்றி நான் மார்க் பண்ணுறேன். அதான் இந்த டாட்டுக்கு முன் உயரம் எடுத்துருக்கோம் இல்லையா, பஸ்டோட உயரம் எடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு மேலே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க முன்னாடி ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது. பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறது இவ்வளோதாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கப்பு வரும். ஓகேங்களா. கப்போட அகலம் வந்து அவங்களுக்கு 2 இன்ச்சு வரும். இங்கே 2 இன்ச்சு, இந்த பக்கம் 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட அகலம் இதுதான். ஓகேங்களா. இவ்வளோதாங்க ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணுறது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இங்கே வந்து உங்களுக்கு இன்னொரு இது இருக்குது. என்னன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட்டு வந்து மிடில் செஸ்ட்டு வந்து 35 இன்ச்சு எடுத்தோம் இல்லையா. அப்போ 35 ப்ளஸ்ஸு 4 சேர்த்தோம்னா 39 இன்ச்சு வரும். இவங்க உங்களுக்கு 39 இன்ச்சுனா இடுப்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்தோம் நம்ம 7.5 வச்சோம் இல்லையா. 7.5னா இங்கேருந்து எவ்வளோ இருக்குது, 3.25 இருக்குது. 3.25னா அந்த 3.25 அப்படி இங்கே வச்சு மார்க் பண்ணால் இந்த 7.5 இங்கே வரும். ஓகேங்களா. இந்த 7.5 இங்கே வரும். அப்போ நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு இப்படி தான் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வராது கப். இப்போ 37 இன்ச்சு, 37 வந்து நம்ம 4ஆல் வகுத்தோம்னா 39 இன்ச்சு. அதை 4ஆல் வகுத்தோம்னா 9 36. அப்போ 10 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி 10 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்கு வந்து எப்படி கிராஸ் நம்ம போடணும்னா இந்த மாதிரி கிராஸுக்கு நம்ம லூஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு கண்டிப்பாக. இந்த மாதிரி கப்புக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக லூஸ் வரணும். இங்கனுக்குள்ளே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் இப்படி வரும். அப்போ இந்த ஊடால் வந்து அவங்களுக்கு கப்புக்கு வந்து லூஸ் கிடைக்கும். ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்து எல்லாத்துக்கும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இவங்களுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி பெண்டாகி இது பண்ணி தான் வரும் உங்களுக்கு. அப்போனா தான் அவங்களுக்கு கப்புக்கு இங்கே வந்து லூஸ் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா. அது போக நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா வெளியில் 2.5 இன்ச்சு எல்லாத்துலேயும் 2.5 இன்ச்சு விட்டுருந்து அதே 2.5 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சு வெளியில் வருது. அதை வந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதாங்க அவங்களோட கப்புக்கு ஏற்றவாறு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு கப்புக்கு வந்து லூஸ் கிடைக்காது, டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இங்கிட்டு நம்ம 1/2 இன்ச்சு பேரும் இது பண்ணிடும், ரொம்ப ஃபிட்டிங்காக டைட்டாக இருக்கும், இழுத்து மாட்ட முடியாது. அதனால் கப்புக்கு வந்து லூஸ் கொடுக்கணும்னா லைட்டாக நம்ம இந்த மாதிரி பெண்டு கொடுத்து இந்த மாதிரி இது பண்ணி தான் அவங்களுக்கு நம்ம இது பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
புரியலைன்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ அரைக்காத்து போடுறதுல நம்ம வந்து அரைக்காத்து போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். துணியை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து 3.25 இருந்துச்சு இங்கேருந்து. அதே 3.25 இங்கே வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். 10.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? அப்போ பட்டியோட அகலம் வந்து 10.5 இன்ச்சு. பட்டியோட அகலம் வந்து 10.5னா 11 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? 11 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறோம். இங்கிட்டு வந்து அவங்களுக்கு இறக்கம் வந்து 4.5 கொடுக்குறேன். முன்பட்டியோட உயரம் வந்து முன்னாடி வந்து 4.5 கொடுத்து மார்க் பண்ணுறேன். சென்டரில் வந்து 3.5 கொடுத்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? சென்டரில் வந்து 3.5 கொடுத்து மார்க் பண்ணுறேன். இங்கே கீழே 10.5 இன்ச்சு 10.5னா 11 இன்ச்சாக வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா? மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு 7.5 தான் வரும். அப்போ 7.5னா 8.5 9.5 10.5. ஓகேங்களா? நம்ம அப்போ 10.5 மட்டும் கீழே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து 10.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கிராஸாக போட்டாச்சு. போட்டுட்டு இதை நீ பட்டி நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்து இந்த மாதிரி பட்டி வந்து வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? ரொம்ப வளைச்சும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் நார்மலாக நம்ம கொடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டி. இந்த மாதிரி நம்ம பட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். அதுவும் கப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ இங்கிட்டு முன்னாடி வரணுங்கிறக்காண்டி இது ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ. இதை நான் இங்கே வந்து அவங்களோட ஆரி ஒர்க் போட சொன்ன கிளாத்தில் வந்து போட்டு அப்படியே மார்க் பண்ணி நான் ஆரி ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணி மெயின் கிளாத்தை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க.